இங்க வா. குறிச்சி சொன்னார்ல இவகிட்ட வச்சுக்க வேண்டான்னு. இப்போ நேர்லயே பாருங்க என்ன பண்றேன்னு. என்ன கூப்பிட்டா வரமாட்டியா? இல்ல, முத்து மாமாக்கு காப்பி கொடுக்கணும், ஆறிடும். ஏய், காஃபி இப்படி கொடு. உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? நீ என்ன அவர் பொண்டாட்டியா? அவர் என்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு படிச்சு படிச்சு உன்கிட்ட சொன்ன. அதுக்கப்புறமும் அவர் பின்னாடியே ஒட்டுனி மாதிரி ஒட்டிக்கிட்டு திரியுற. அறிவு வேண்டாம் உனக்கு? ஒதுங்கி நிக்க தெரியாதா? இல்லக்கா, அவர் எனக்கு முதல்ல மாமா தானே. சின்ன வயசுல இருந்தே பாத்துட்டு இருக்கேன் அவரை. நிறுத்து. இதுக்கு மேல அவர் பத்தி ஒரு வார்த்தை நீ என்கிட்ட பேசக்கூடாது. உனக்கு அந்த உரிமை கிடையவே கிடையாது. உன் பொறப்பிலேயே தப்பு இருக்கு. நல்ல குடும்பத்துல நல்ல விதமா பிறந்து வளர்ந்திருந்தா தானே உனக்கு மானம் ரோஷம் இருந்திருக்கும். தப்பான விதத்துல பிறந்ததுனாலதான் நீ இப்படி கேவலமா நடந்துக்கிற. என்ன சொன்ன? என்னடி குரலை ஒசத்துற? நீ தப்பான முறையில பிறந்திருக்கன்னு தானே சொல்றேன். அதுல என்ன தப்பு இருக்கு? என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்ன சொன்னாலும் நான் மன்னிச்சு விட்டுடுவேன். என் அம்மா பத்தி ஏதாவது பேசுன என்னால தாங்கிக்கவே முடியாது. சும்மாவே விட மாட்டேன். உன்னை கழுத்து நெரிச்சு கொன்னுடுவேன். வெண்ணிலா, காபி கேட்டுதானே? ஏய் வெண்ணிலா, 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 அண்ணா உன்னை கூப்பிடுறாரு. அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சது சும்மா இருக்க மாட்டேன். கையெடுங்கறல. முத்து மாமா கூப்பிட்டதுனால நீ தப்பிச்சிட்ட. இல்லனா மரியாதை கேட்டிருக்கோம். இல்ல ஸ்வேதா, அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டு போறா. இல்ல மருது, அவ தெரிஞ்சுதான் பண்ணிருக்கான். ஒரு அநாத கழுத்து எந்த அளவுக்கும் எனக்கு சமமான தகுதி இல்லாதவ என்னை எதிர்த்து பேசுறதும் என் மேல கை வைக்கிறதும் வர வர அதிகமாகுது. இந்த வீட்டுல எனக்கு இருக்கிற மானம் மரியாதை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா போயிடுச்சு. ஸ்வேதா, நம்பிக்கை போயிடுச்சு. எல்லாமே போயிடுச்சு. நான் வாழ்றதுக்கு லாய்க்கே இல்லை. என்ன மருது? என்னாச்சு ஸ்வேதா? இப்பதான் நீங்க அனுப்புன ஆளை வச்சு ஆழமா குழி தோண்டி இந்த தகட்டை போட்டு அதுக்கு மேல கல்லும் அப்புறம் மண்ணெல்லாம் போட்டு புதைச்சிட்டு வந்தேன். அதுக்கப்புறமும் எப்படி இது வீட்டுக்கு வந்தது? ஏய், நீ போய் மஞ்சள் துணி அப்புறம் என்ன இதெல்லாத்தையும் எடுத்துட்டு வா. போ. ஏய், இதுல எண்ணெய் ஊத்து. மருது, அந்த ட்ரே எடுங்க. அந்த துணி வை. அந்த எண்ணெய் அங்க வச்சுடு.
குருஜி சொன்னதை நம்பாமல் வெண்ணிலாவை கூப்பிட்டு தவறாக பேசுவாய். வெண்ணிலா முதலாக எதிர்ப்பை காட்டும் விதமாக உன் கழுத்தின் மேல் கை வைப்பாள், நெருக்குவாள். ஸ்வேதா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. இல்ல மருது, நான் குருஜி சொன்னப்போ நம்பல. ஆனா இப்போ எனக்கு நம்பிக்கை வருது. நீங்க உடனே போய் குருஜிய பார்த்து இங்க நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டுட்டு வாங்க. இந்த தகட்ட தொலைச்சு கட்டி ஆகணும். ஏதாவது பரிகாரம் அதுவும் உடனே பண்ண முடியுமான்னு கேட்டுட்டு வாங்க மருது. சரி ஸ்வேதா. மாப்பிள்ள தம்பி, நம்ம என்னதான் உங்க கல்யாணத்தை நடத்த திட்டம் போட்டாலும் இந்த ஸ்வேதா அதை நடத்த விட மாட்டா போல இருக்குப்பா. என்னண்ணா திடீர்னு இப்படி சொல்றீங்க? இல்ல, பாட்டி இங்க வந்தப்போ அவங்க என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு உடம்புக்கு முடியல, அதனால கௌதம் கல்யாணத்தை சீக்கிரம் நடத்தணும்னு சொன்னாங்க. அதுக்கு ஸ்வேதா என்ன சொன்னா, அப்படி உங்க கல்யாணத்தை சீக்கிரம் நடத்துறதா இருந்தா கூட எங்க கல்யாணத்தையும் சேர்த்து நடத்துங்கன்னு சொன்னான். அப்படி அவ கல்யாணத்தை உங்க கல்யாணத்தை கூட சேர்த்து நடத்தலன்னு வச்சுக்கோ, எனக்கு என்னமோ அவ உங்க கல்யாணத்தை நடத்த விட மாட்டான் தான் தோணுது. அப்படி எப்படி நான் அவளை ஜெயிச்சு இந்த கல்யாணத்தை முடிக்கிறது? உங்க கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். அவளை ஜெயிச்சு எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தணும். இப்போ பெரிய பெரிய தலைகள்லாம் அவங்க காரியத்தை சாதிக்கணும்னு என்ன பண்ணுவாங்க? என்னென்ன பண்ணுவாங்க? நெஞ்சுவலி நாடகம் போடுவாங்க. உதாரணத்துக்கு கோர்ட்ல அவங்களுக்கு எதிராக ஒரு கேஸ் இருக்கு, தீர்ப்பு அவங்களுக்கு பாதகமா வருதுன்னு வச்சுக்கோ, உடனே நெஞ்சுவலி நாடகம் போடுவாங்க. அந்த நெஞ்சுவலி நாடகத்துக்கு கோர்ட் தீர்ப்பையே மாத்திர சக்தி இருக்கு. இப்ப நாமளும் அந்த நாடகத்தை தான் போட போறோம். அட்ராசக்க சூப்பரா இருக்கே. யாருக்கு நெஞ்சுவலி? ஐயோ பாட்டி, உங்களுக்கு தான் நெஞ்சு வலி. நீங்க கத்தணும் கதறணும், அப்படியே பெர்ஃபார்மன்ஸ் ஹை வோல்டேஜ்ல இருக்கணும். ஆமா பாட்டி, கொஞ்சம் நல்லா நடிங்க. அந்த ஸ்வேதா இருக்கல, அவ யமகாதகி. ஏற்கனவே அவளுக்கு உங்க மேல சந்தேகம். நீங்க வந்தப்போ உஷாராயிட்டா. நீங்க பெர்ஃபார்மன்ஸ் சரியா பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அவ கண்டுபிடிச்சிருவா, அப்புறம் காரியம் எல்லாமே கட்டுரும். அதனால நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், அவ நம்புற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணணும். புரியுதா? அடடே, ஹெவி பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு பழகி போனதானடா, பண்ணிடுவோம். சொல்லுமா, 100 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா நீங்க 10,000 ரூபாய்க்கு நடிப்பீங்களே. மாப்பிள்ள தம்பி, நான் இங்க இருந்து உங்களுக்கு சந்தேகம் வரும், அதனால நாங்க போறேன், நீங்க பாத்துக்கோங்க. சரிண்ணா. நீங்களும் பாட்டியோட சேர்ந்து நல்லா நடிக்கணும், அப்பதான் நம்ம நினைச்சது நடக்கும். நான் வரேன். நான் பாத்துக்கிறேன். பாட்டி என்ன பாத்துட்டீங்க? ஆரம்பிங்க டக்குனு. டேய் இருடா, மேக்கப் டச் பண்ணிக்க வேண்டாமா? எடி. ஐயோ இதெல்லாம் வைங்க. என்ன ஷூட்டிங் நடக்குது? ஐயோ, நான் ஷூட்டிங் நடக்கிற ஞாபகத்துல சொல்லிட்டேன்டா. இப்ப பாரு என் பெர்ஃபார்மன்ஸ். ஐயோ ஐயோ, அம்மா பாட்டி, அம்மா பாட்டி, என்னாச்சு பாட்டி? பேச்ச கேட்காம கொள்ளாம நம்ம பாட்டி இங்க கூட்டிட்டு வந்துட்டியே. பாட்டிக்கு என்னாச்சு? பாட்டிக்கு என்னாச்சு? பாட்டிக்கு நெஞ்சு வலி. ஐயோ, பாட்டிக்கு நெஞ்சு வலியா? பார்த்துட்டு இருக்கீங்களே, பாட்டி ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போங்க, தூக்கிட்டு போங்க. ஆஸ்பத்திரிக்கு இல்ல, ஹால்ல பெர்ஃபார்மன்ஸ். ஐயோ, ஐயோ பாட்டி, பாட்டி ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போங்க, சீக்கிரம் தூக்கிட்டு போங்க. இவங்க ஏதோ பிளான் பண்றாங்கடி. ஹாஸ்பிட்டலுக்கு வரலனா பேரன் கல்யாணத்தை பாக்குறதுக்கு தான் அதெல்லாம் பண்றாங்களோன்னு டவுட்டா இருக்குடி. வாங்க. சரி, சீக்கிரமா வந்துருங்க. ஏய், டாக்டர் வந்துட்டு இருக்காங்க, நீ வெளியவே நின்னு கூட்டிட்டு வா. போலாம் வாங்கடி.
ஐயோ, அம்மாடி, அம்மாடி, நீங்க வாங்க, நம்ம போய் சொல்லுங்க. பாட்டி ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போங்க. ஐயோ, அம்மா, ஐயோ, நெஞ்சு வலிக்குதே. என்ன சித்தி இது மாப்பிளோட பாட்டி குரல் மாதிரி இருக்கு. அப்பா, தூக்குங்க தூக்குங்க பாட்டியை தூக்குங்க. உட்கார வைங்க. கவலைப்படாதீங்க பாட்டி. நெஞ்சு வலிக்குது. தள்ளுங்க தள்ளுங்க. போங்க போங்க. அப்பா, தாங்க முடியலையே. ஐயோ, ஒண்ணுல பாட்டி வலிக்குதே. ஒண்ணுல எல்லாம் சரியா. பாப்பா, ஐயோ, பயப்படாதீங்க. அதையே பாட்டி ஒண்ணாவது சீக்கிரம் கல்யாணம் நடத்திடலாம். என்னாச்சு? நெஞ்சு வலியா? என்ன சித்தி இது? சித்தி வாங்க சித்தி, உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடலாம். பாட்டி வாங்க பாட்டி, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். ஐயோ, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரலப்பா. கடைசி ஆசை நிறைவேறணும். என் பேரன் கல்யாணத்தை பார்த்துட்டு தான் நான் போவேன். ஐயோ, அம்மா, ஆமா, ஐயோ. அதெல்லாம் பண்ணலாம் பாட்டி, முதல்ல நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். வழியில இருக்கீங்க, நீங்க வாங்க போலாம். வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம். சொன்னா கேளுங்க. வேண்டான்னு சொல்லுடா. நெஞ்சு வலிக்குதே. சொல்லுங்க நீங்க அது கொஞ்சம். நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், அவங்க வரவே மாட்டேங்கிறாங்க. ஐயோ, அம்மா, ஐயோ. வாங்க போலாம். வாங்க பாட்டி போலாம் வாங்க. வேணாம். சொன்னா கேளுங்க. அதுக்கு அவசியம் இல்ல, டாக்டர் இப்ப வந்துருவாங்க. டாக்டர் யார் வர சொன்னாங்க? நான் தான் போன் பண்ணி அவங்கள வர சொன்னேன். நெஞ்சு வலிக்குதுன்னா சும்மா இருக்க முடியுமா? டாக்டரை கூப்பிட வேண்டாம்? நல்ல காரியம் பண்ணம்மா. கல்யாணம் நெருங்கி வர நேரத்துல நெஞ்சு வலி வந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும். உடனே அதெல்லாம் பாத்துடணும். வந்துருவாங்கல்ல? ஏதோ இப்ப வந்துருவாங்க. அடி பாவி, மாட்டி விட்டுட்டாளே. டேய், டாக்டர் வந்து செக்அப் பண்ணா நாம மாட்டிக்க மாட்டோமாடா? பாருங்க, அது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். டபுள் பேமெண்ட் ஒழுங்கா நடிங்க, சரியா? ஐயோ, அம்மா, நெஞ்சு வலிக்குதே. டாக்டர் வந்துட்டாங்க, பாப்பாங்க, கவலைப்படாதீங்க. வலிக்குதே, பாருங்க வலிக்குதே. அம்மா, அப்பா, பதட்டப்படாதீங்கம்மா, ஒண்ணும் இல்ல. முடியலையே. அம்மா, ஐயோ, நெஞ்சு வலிக்குது, வலிக்குது. ஐயோ, நெஞ்சு இங்க இருக்கு, இங்க வலிக்குது. முதுகுல பாக்குறீங்களே டாக்டர். ஐயோ, அம்மா, வலிக்குதே. அம்மா, 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 பாருங்க, பாருங்க. ஐயோ, மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. ஐயோ, அம்மா, She is perfectly all right. ஆனா வலி இருக்குங்கறாங்க, ஒண்ணும் புரியலையே. வலிக்கிற எனக்கு தானே தெரியும் டாக்டர். ஐயோ, ரொம்ப வலிக்குதே. உள்ளுக்குள்ள வலிக்குது. உள்ள வலிக்கிறது எனக்கு தானே தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும்? ஐயோ டாக்டர், அப்பா, நம்மள வலிக்குதே, வலிக்குதே, வலிக்குதே. ஐயோ, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்படி ஒரு கேஸ பார்த்தது இல்ல. பிரிலிமினரி செக்கப்ல ஆரம்பத்திலேயே நெஞ்சுவலி தெரிஞ்சுக்கலாம். ஆனா நெஞ்சுவலிக்கு உண்டான எந்த சிம்டம்ஸும் இல்லையே. டாக்டர் மேடம் பாட்டியை ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி செக்அப் எல்லாம் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பாட்டிக்கு தான் எங்கே ஆப்ரேஷன் பண்ண செத்துருவோமான பயம். அதுக்குள்ள பேரனோட கல்யாணத்தை பார்த்துடணும்னு ஆசை. அதனால தான் ஆஸ்பத்திரிக்கு வர பயப்படுறாங்க. அப்படி அவங்க ஆசைப்பட்டா அந்த பேரனோட கல்யாணத்தை நடத்தி வச்சிட வேண்டியதானே? உடம்பு வீக்கான கண்டிஷன்ல தான் இருக்கு. அதான் வலி எதனாலன்னு கண்டுபிடிக்க முடியல. ஐயோ, நல்லா சொன்னீங்க டாக்டர். நான் ரொம்ப வீக்கா தான் இருக்கேன். ஐயோ, யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்களே. அப்பாப்பா, என் பேரன் கல்யாணத்தை எங்க பார்க்க முடியாம என் உயிர் போயிடுமோன்னு பயமா இருக்கு. ஐயோ, வலிக்குதே. இங்க பாருங்க, வயசானவங்களோட ஹெல்த் கண்டிஷன் எப்போ எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. உடம்புக்கு ஏதாவது வந்த பிறகுதான் அது எப்படி வந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியும். சில சமயம் அதுலயும் சிரமம் இருக்கும். ஆபரேஷன்லாம் உடனே பண்ணிட முடியாது.
அம்மா நான் ஏன் இவ்வளவு சொல்றேன்னா பேரனோட கல்யாணத்தை பார்க்கணுங்கிற அவங்க கடைசி ஆசைய நிறைவேற்றுங்க. வலிக்குதே அம்மா, அப்பா வலிக்குதே. இப்ப செய்யாம விட்டுட்டு அப்புறம் கடைசி ஆசையை நிறைவேற்ற முடியாம போயிடுச்சேன்னு நீங்க வருத்தப்படக்கூடாது. இது என்னோட கைண்ட்லி அட்வைஸ். இவங்க பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் நல்லது. என்ன டாக்டர், இதான் உங்க ட்ரீட்மெண்டா? சாரி, சொல்ல வேண்டியது என்னோட கடமை, சொல்லிட்டேன். ட்ரீட்மெண்ட்னா வெறும் மருந்து மாத்திரை மட்டும் இல்ல. சில சமயம் மனசை குணப்படுத்தினா உடம்பும் குணமாயிடும். அம்மா, ஐயோ போண்டா கோழி மாதிரி இருக்கிற இந்த டாக்டர் ஸ்வேதா கூட்டிட்டு வந்திருந்தாலும் நமக்கு நல்லதா பண்ணிருக்காங்க. வாழ்க வளமுடன். நான் சொன்னதை சீக்கிரமா செய்ய பாருங்க. நான் வரேன். அம்மா, ஐயோ 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 குடுமா. ஐயோ வலிக்குதே. சம்மந்தி அம்மா, டாக்டர் சொல்லிட்டு போறத பாக்குறப்போ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்தை நடத்தி முடிக்கிறது தான் ரொம்ப நல்லதுன்னு எனக்கு படுது சம்மந்தி அம்மா. நீங்க தான் ஏற்கனவே சொல்லிட்டீங்களே சம்மந்தி. ஆனா எனக்கு தான் இப்படி ஒரு அவசர கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே இல்லாம இருக்கு. ஊர் கூடி இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு ஆசைப்பட்டேன். சித்தி, நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான். ஆனா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோட நிலைமையும் புரிஞ்சுக்கணும் இல்லையா? அவங்க வயசுல பெரியவங்க, பாவம் அவங்களுக்கு இப்போ உடம்பு வேற சரியில்லை. அவங்களோட ஆசை நிறைவேற்ற வேண்டியதானது நம்ம பொறுப்பு தானே சித்தி. அதெல்லாம் சரிதான் முத்தரசு. இருந்தாலும் ஸ்வேதாவோட நிலைமையை நாம கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும்ல. நான் சொல்றது தயவு செஞ்சு எல்லாரும் ஒரு நிமிஷம் கேக்குறீங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் ஜனனி கௌதம் கல்யாணத்தை உடனே நடத்துறதுல எனக்கு சம்மதம் தான். ஆனா அது கூட சேர்ந்து எங்க கல்யாணமும் நடக்கணும். ஸ்வேதா, என்ன ஸ்வேதா பேசிட்டு இருக்கிற? குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்காத. படிச்சு படிச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன், புரியாம அதே திருப்பி சொன்ன என்ன அர்த்தம்? ஆமா மாமா, எனக்கு புரியலன்னு தான் வச்சுக்கோங்க. ஆனா எனக்கு எப்படி இந்த விஷயம் புரியலையோ அதே மாதிரி என் மனசுக்குள்ள இருக்கிற துக்கமும் உங்களுக்கு புரியல மாமா. இங்க பாரு முத்தரசு, ஸ்வேதா கேக்குற விஷயம் உனக்கு கோபத்தை ஏற்படுத்துது. ஆனா அவ பக்கம் இருக்கிற நியாயத்தையும் கொஞ்சம் பாருப்பா. அவ என்ன வேணும்னு அடம் பிடிக்கிறா இல்லையேப்பா. அவ மனசு படுற கஷ்டத்தையே கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. ஒரு பொண்ணுக்கு இத்தனை தடவை கல்யாணம் தள்ளி போனா அவ மனசு என்ன பாடுபடுன்னு நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்பதான் புரியும். வேற ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா அவ தன்னோட மனதைரியத்தையே விட்டுருப்பா. வேற வழியே இல்ல. ஸ்வேதா இந்த விஷயத்துல என்ன சொல்றாளோ அதை கேட்டுதான் முடிவெடுக்கணும். என்ன விஷயம் வருது? அங்க வெளியே அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. என்ன இப்ப எதுக்கு கூப்பிட்டீங்க? ஸ்வேதா, குருஜி கண்டிப்பா ஜனனி கௌதம் கல்யாணத்தை தடுக்க வேணாம்னு சொல்லிட்டாரு. அங்க நீ தடுக்கிற மாதிரி பேசினதுனால தான் நான் உன்னை உள்ள கூப்பிட்டேன். நான் உங்ககிட்ட தகடு பயங்கரமா பிரச்சனை கொடுக்குது, தகட்டோட சக்தியை குறைக்க என்ன பண்றதுன்னு குருஜி கிட்ட கேட்டுட்டு வர சொன்னா நீங்க சம்மந்தம் இல்லாததுக்கு கவலைப்பட்டு கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல ஸ்வேதா, குருஜி பூஜையில இருந்தப்ப நமக்கு பல தீமைகள் வர மாதிரி குறிப்பு காட்டியிருக்கான். சரி விடு, அவர் என்ன சொன்னாரோ நான் அப்படியே உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஏற்கனவே ஸ்வேதா கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த தகடு உங்ககிட்டயே இருக்கட்டும், பத்திரமா பாத்துக்கங்கன்னு. அது மட்டும் இல்ல, அந்த வெண்ணிலா விஷயத்துல தலையிடாதீங்கன்னு சொன்னேன். நான் சொன்ன 2 விஷயத்தையுமே ஸ்வேதா கேட்கல. இதெல்லாம் கூட பரவாயில்ல, ஆனா கல்யாணம் எப்படி நடக்குதோ அது விருப்பப்படியே நடக்கட்டும், கண்டுக்காம இருங்கன்னு சொன்னேன். தான் இஷ்டத்துக்கு அந்த கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டா விளைவுகள் விபரீதமா இருக்கும்னு சொல்லு. அப்புறம் இதுக்கப்புறமும் ஸ்வேதா என் பேச்சு கேட்கலன்னா என்னால உதவ முடியாது. நடக்கிறதோட தீவிரம் அதிகமாயிடும், எச்சரிக்கையாருன்னு சொல்ல சொன்னார்.